அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பஞ்சதந்திர கதைகளினுடைய தொகுப்பிலிருந்து சில பல கதைகளை நாம் சில காலங்களாக சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையிலே திருவள்ளுவத்தேவநாயனாரினுடைய ஒரு குறளின் வெளிப்பாடு போலே இருக்கும் சில கதைகளைத்தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியிலே அந்த காட்டிற்கு அரசனான சிங்கம் ஒன்று வசித்து வந்ததாம். அந்த சிங்கத்திடம் எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஒருவித பயம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்ததாம். அந்த காட்டில் இருந்த ஓநாய்களுக்கு கூட அந்த சிங்கத்தை பார்த்தால் ஒரு பயம். தான் கொண்டிருந்த அனுபவத்தாலே, தன்னுடைய பயிற்சிகளாலே அந்த சிங்கம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. அதன் முன்பாக நடமாடுவதற்கு கூட மற்றைய மிருகங்கள் எல்லாம் மிகவும் பயந்து கொண்டு இருந்தன. இப்படிப்பட்ட சிங்கம் ஒரு நாள் மதிய வேளையிலே தனக்கான மதிய விருந்தை முடித்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்ததாம். அப்போது அந்த சிங்கம் உறங்கிக் கிடந்த இடத்தில் திடீரென்று ஏதோ ஒன்று ரீங்காரமிட்டு கொண்டு சிங்கத்தின் காதுக்கு அருகே சென்று சென்று வருவது போலே ஒரு உணர்வு வந்ததாம். இதனால் தன் தூக்கம் கலைக்கப்பட்ட நிலையிலே அந்த சிங்கம் கர்ஜித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தது. ஆனால் சுற்றுமுற்றும் பார்த்தபோதும் அங்கே யாரும் இருந்திடவில்லை. ஒருவேளை நம்மை சூழ்ந்து ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஆபத்து வந்துவிட்டதோ, அதுதான் நம் காதருகே வந்து ரீங்காரமிட்டு சென்றதோ என்று தன் பிடரி மயிரையெல்லாம் அது உதறியபடியே எழுந்து நின்றதாம். எல்லா திசையிலும் உற்று நோக்கிய போதும் அருகிலோ தூரத்தில் கூட தனக்கு எதிரானவர்கள், தனக்கு ஆபத்து தரக்கூடியவர்கள் யாருமே இருக்கவில்லை. ஆயினும் தன்னுடைய தூக்கத்தின் போது ஏற்பட்ட அந்த சத்தத்திற்கு என்ன காரணம்? இது இயற்கைக்கு மாறாக இருக்கிறதே, இதுபோலே இதுவரையில் ஒரு அனுபவம் நமக்கு வாய்க்கவில்லையே என்று அந்த சிங்கம் சுற்றி பார்த்தபோது மீண்டும் ஒரு முறை அதனுடைய முகத்தின் முன்பாக ஏதோ ஒன்று படபடவென்று ஆடிக்கொண்டே போய் அந்த ரீங்கார சத்தத்தை எழுப்புவதை கண்டுபிடித்து விட்டது. ஆனால் அது இன்னது என்று தன் கண்ணால் பார்ப்பதற்கு முன்பாக பறந்து போய்விட, காற்று கிழித்து கொண்டு பறக்கும் இது யார் என்று கர்ஜித்து அந்த சிங்கம், ஏய், என் முன்பாக வந்து உன்னுடைய இறக்கைகளை இப்படி அடித்து கொண்டு பறந்து மேலும் கீழும் போய் என்னை கோபம் கொள்ளச் செய்கிறாயே, யார் நீ என்று கேட்டதாம். இதை கேட்ட மாத்திரத்தில் அங்கே பறந்து கொண்டிருந்த ஜீவன் அது ஒரு ஈ. அந்த ஈ சிங்கத்தின் முன்பாக வந்து நின்று கொண்டு காற்றில் மிதந்தபடியே, நீ காட்டரசனாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய குணம் எதுவோ அதன்படிதான் நான் நடந்து கொள்ள முடியும். நீ உண்டு முடித்த உணவு வகைகளெல்லாம் இங்கே இப்படி சிதறி கிடக்கின்றன, அதிலிருந்து எனக்கு தேவையானவற்றை நான் எடுத்துக்கொண்டு பறக்கிறேன் என்று கூறியதாம் அந்த ஈ. இதை கேட்ட சிங்கம், நான் உண்டு முடித்த இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கும் போது என்னை சுற்றி பறப்பதற்கு உனக்கு எத்தனை தைரியம் இருக்க வேண்டும்? உன்னுடைய ஆணவத்தை என் முன்பாக காட்டாதே. நான் கர்ஜித்து கொண்டால் உன்னால் தாங்க முடியாது. அதனால் இங்கு இருந்து விலகி போய்விடு. மீண்டும் ஒரு முறை இந்த பகுதிக்கு வராதே என்று கோபத்தோடு எச்சரித்ததாம். இதை கேட்ட அந்த ஈ, சிங்கராஜாவே, நீ காட்டிலிருக்கும் மற்றைய மிருகங்களுக்கு வேண்டுமானால் அரசனாக இருக்கலாம். அந்த மிருகங்களும் பறவைகளும் நீ சொன்னபடியெல்லாம் கேட்கலாம். அவைகள் வேட்டையாடி வந்து உனக்கான உணவை கூட வழங்கிச் செல்லலாம். ஆனால் என்னை நீ கட்டுப்படுத்த முடியாது. காற்று போலே எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செல்லக்கூடியவன் நான். அதனால் என்னிடம் உன்னுடைய கோபத்தை எல்லாம் காண்பிக்காதே. இது உன்னுடைய அறியாமையை காண்பிப்பது போல் உள்ளது என்று கூற, சிங்கத்திற்கு கோபம் இன்னும் பன்மடங்கு அதிகமானதாம். மதிய நேரத்தில் நான் உண்டு களைத்து உறங்கும் வேளையிலே என் முன்பாக வந்து சத்தமெழுப்பியது மட்டுமல்லாமல் எனக்கா அறிவில்லை என்று கூறினாய் என்று அந்த சிங்கம் ஈயை பிடிப்பதற்கு பாய்ந்ததாம். என்னதான் வீரதீர பிரதாபங்களுக்கு பெயர் பெற்றிருந்தாலும் அது சிங்கமேயானாலும் எதிரே பறக்கக்கூடிய ஈயின் முன்பாக போய் தன் கைகளை வீசி ஆட்டி பிடித்து அதை பிடிக்க முடியாமல் திணறியது. ஈ சிக்கிக்கொண்டது என்ற எண்ணத்திலே காற்றிலே ஓங்கி அறைய அதனுடைய கைகள்தான் மீண்டும் எதிரே இருந்த பாறையிலே போய் பட்டு கை நோவெடுக்கும்படியாக வலித்தது. இத்தனை சின்ன வடிவம் கொண்ட ஈ இது என்னை இப்படி ஹிம்சிக்கிறதே என்று கோபம் வந்ததாம் சிங்கத்திற்கு. இரு, என் முன்பாகவா இத்தனை ஆணவம் காண்பிக்கிறாய் நீ? உன்னை எப்படி தண்டிக்கிறேன் பார் என்று உடனடியாக ஒரு திட்டம் தீட்டியதாம். அதன்படி, ஒன்று செய், இன்று நான் உண்ட களைப்பிலே உறங்கிக் கொண்டிருக்கிறேன். என் குறி தப்புவது போல் இருக்கிறது. நீதான் இத்தனை தைரியசாலியாயிற்றே. நாளை மதியம் இதற்கு சில நேரம் முன்பாகவே வந்துவிடு. உணவு பசிக்கும் வேளத்திலே என்னுடைய கோபமும் இன்னும் இரட்டிப்பாக இருக்கும்.
உன்னை எப்படி நான் பிடித்து தண்டிக்கிறேன் என்று பார் என்று சபதம் செய்ததாம். அந்த ஈயும், ஆகட்டும், நாளை சில நேரம் முன்பாகவே நான் வந்து விடுகிறேன், உனக்கும் எனக்குமான இந்த போட்டியிலே யார் வெல்கிறார்கள் என்று பார்ப்போம். ஆனால் என்னுடைய கணிப்பின்படி இந்த போட்டியிலே காயமடையப் போறவன் நீயாகத்தான் இருப்பாய் என்று கூறியதாம். இதால் இன்னும் கோபம் கொண்டது அந்த சிங்கம். நாளைய தினம் இந்த ஈயினுடைய கதையை, கணக்கை நான் முடிப்பேன் என்ற எண்ணத்தோடு காத்திருந்ததாம். அடுத்த நாள் முற்பகல் வேளையிலேயே சிங்கத்தின் முன்பாக வந்து தன்னுடைய கண்ணுக்கு தெரியாத 2 இறக்கைகளையும் அடித்து சப்தம் எழுப்பி வெறுப்பேற்றியதாம் அந்த ஈ. பார்த்தவுடன் சிங்கம், வாரும் ஈயாரே, உங்களுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த கூர்மையான நகங்களாலே இன்று உங்களை பிடித்து நசுக்கி எறிகிறேன் பார் என்று ஈயோடு மல்லுகட்டத் தொடங்கியதாம். ஈ சிங்கத்தின் கண் முன்பாக முதலில் வந்து ஆடி காண்பித்தது. இது இன்னும் வெறுப்பை அதிகரிக்கும்படியாய் செய்ததால் அந்த சிங்கம் தன்னுடைய கைகளாலே ஈயை தன் முகத்திற்கு அருகே வராதபடிக்கு தூர வீசியது. அப்போது அந்த ஈயானது பறந்து கொண்டே போய் சிங்கத்தின் காதுகளுக்கிடையே போய் ஒலி எழுப்பியதாம். இதால் வெறுப்புற்ற சிங்கம் தன் கைகளாலே அந்த காது பகுதியை இறுகப் பிடித்து விடலாம் என்று ஓங்கி அடித்துவிட ஒரு நொடி பொழுதிலே மயிரிழையில் அந்த ஈ தப்பித்தது. ஆனாலும் சிங்கத்தினுடைய கைகளின் கூர்மை, அதன் கைகளிலிருந்த விரல் நகங்கள், இவை சிங்கத்தின் காது பகுதிகளை பதம் பார்த்தது. வலியால் இன்னும் கோபம் அதிகமாக அந்த சிங்கம் ஈ இருக்கும் திசையிலே தன் அனல் பறக்கும் கண்களை நோக்கியது. அப்போது அந்த ஈ சிங்கத்தின் மயிர்பிடரிக்குள்ளே நுழைந்து அங்கே ரீங்காரமிடச் செய்தது. எப்படியாவது தன்னுடைய பிடரி மயிரை இறுகப்பற்றி கொண்டாயினும் அந்த ஈயை கொல்வதென்று தன்னுடைய கழுத்து பகுதியிலே வளர்ந்திருந்த முடிகளினூடே தன் கூர்மையான விரல் நகங்களால் கீற கழுத்து பகுதியும் அடிபட்டு இரத்தம் பெருக்கெடுக்க தொடங்கியது. சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த ஈயினுடைய இந்த விளையாட்டாலே சிங்கத்தின் உடம்பெல்லாம் இரத்தகாயம் ஏற்பட்டு ரணகளமாய் அது துடித்து விழுந்தது. அப்போது பார்த்த அந்த ஈ, சிங்கமே, நீ மதிநுட்பத்தை மறந்து உருவத்தை வைத்து ஒருவருடைய தன்மையை, அவர்களுடைய அறிவு முதிர்ச்சியை எடை போட்டு விடலாம் என்று நினைக்கிறாய். ஆனால் அறிவு என்பது உருவமோ அவர்களுடைய வடிவமோ கடந்த ஒரு விஷயம் என்பதை இன்றாவது உணர்ந்துகொள் என்று கூறி பறந்து சென்றதாம். சிறியவர்களே ஆனாலும் அவர்கள் செய்யக்கூடிய நன்மை, அவர்கள் மனதில் அளவில் இருக்கும் பக்குவம், அவர்களை எதிர்ப்பதானால் அவர்களுடைய திறம் ஆழம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு பஞ்சதந்திர கதையிலிருந்து இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. உருவத்தை வைத்து ஒருவருடைய திறத்தை எடை போடக்கூடாது என்பதற்கு மிருகங்களுக்கிடையே நடக்கும் இந்த கதை போலே ஒரு நீதிக்கதையும் வழங்கப்படுகிறது. ஒரு கிராமம் பல ஆண்டுகளாக பஞ்சத்தால் வாடி துடித்ததாம். அந்த பகுதியிலே மழை இல்லாமல் போக மக்கள் எல்லாம் மிகுந்த பசியாலே வாடினார்கள். அப்போது அந்த கிராமத்திற்கு ஒரு தனிகர், ஒரு செல்வந்தர் வந்து சேர்ந்தாராம். தயாள குணமுடைய அவருக்கு மக்கள் பசியால் வாடுவதை பார்த்து பொறுக்க முடியாமல், உங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நான் பார்க்கிறேன், என்ன என்னால் செய்ய முடியுமோ அதை நீங்களே தெரிவிக்கவும் என்று கூற, மக்களெல்லாம் சூழ்ந்து நின்று, ஐயா, ஏதோ இருக்கும் கொஞ்சம் நெல்லை இடித்து எங்களளவிலே நாங்கள் கஞ்சி குடித்து பசியாறிக் கொள்கிறோம். ஆனால் குழந்தைகள் பாவம், தினமும் அவர்களால் இந்த கஞ்சை குடிக்க முடியவில்லை. அவர்களுக்கு தகுதியாக அவர்களுக்கு மட்டுமேனும் ஒரு உணவை நீங்கள் தயார் செய்து வழங்கினால் நாங்களெல்லாம் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்று கூற, அந்த செல்வந்தரும், ஆகட்டும், எத்தனை குழந்தைகள் உண்டோ அத்தனை கணக்கிற்கு ரொட்டிகளை தினமும் மதிய வேளையிலே தயார் செய்து என் வீட்டு வாசலில் வைத்து குழந்தைகளுக்கு நான் விநியோகம் செய்கிறேன். அவர்களை நாளை முதல் என்னுடைய இல்லத்திற்கு வரும்படியாக சொல்லுங்கள் என்று வார்த்தை சொல்லி புறப்பட்டார். அந்த நிலையிலே மறுநாள் மதிய பொழுது ஊரிலிருந்த குழந்தைகள் வரையும் அவரவர்களுக்கான வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்வந்தருடைய வீட்டை நோக்கி வந்தார்கள். செல்வந்தரும் எத்தனை குழந்தைகள் நம் ஊரிலே இருக்கிறார்கள் என்பதை முந்தைய தினமே கணக்கெடுத்து கொண்டிருந்தபடியால் பெரிதும் சிறிதுமாக தன்னுடைய பணியாட்களை வைத்து ரொட்டி செய்து ஒரு கூடையிலே அடுக்கி வீட்டு வாசலில் பந்தல் போட்டு அங்கே வைத்து விநியோகிக்கும்படியாக சொன்னார். பல நாட்களாக உணவு பதார்த்தங்களையே பாராத குழந்தைகள் சுட சுட வெண்ணையோடு சேர்த்து ரொட்டி விநியோகம் செய்யப்படுவதை பார்த்ததும் தங்களை மறந்து அந்த பெரிய கூடையோடு நின்றவரை சூழ்ந்து கொண்டார்கள். வீட்டு திண்ணையிலிருந்து இந்த காட்சிகளை எல்லாம் அந்த செல்வந்தர் பார்த்து கொண்டிருந்தார். பணியாட்கள் முறைப்படியே அந்தந்த குழந்தைக்கு ஒவ்வொரு ரொட்டியாக வழங்க வேண்டும் என்று பார்த்தாலும் குழந்தைகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு பெரிதாக இருந்த ரொட்டிகளை எல்லாம் அள்ளிச் செல்ல பார்த்தார்கள்.
சரி, சிறு குழந்தைகள் தானே, எல்லோருக்கும் ரொட்டி கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் செல்வந்தர் அதை அப்படியே விட்டுவிட்டார். இதற்கிடையே அங்கே ஒரு சிறுமி மாத்திரம் அந்த கூட்டத்திலே தள்ளுமுள்ளுக்குள்ளே புகாமல் தான் தனித்து நின்றிருந்தாள். கடைசியாக எல்லோரும் சென்ற பிறகு அங்கே என்ன ரொட்டி கிடந்ததோ அதை மட்டும் தனக்கு தாருங்கள் என்று கேட்டு அமைதியாக வீட்டிற்கு சென்றாள். அடுத்த நாளும் இதேபோல் மதிய நேரம், இதேபோல் பந்தலுக்கடியிலே ரொட்டி விநியோகம், இதேபோலே குழந்தைகளெல்லாம் வந்து கூடையை சூழ்ந்து நின்று கொண்டார்கள். அதேபோல் அடித்து கொண்டு பெரிதாக இருந்த பகுதிகளையெல்லாம் அங்கிருந்த மற்றைய குழந்தைகள் பெற்று செல்ல அந்த சிறு பெண் மட்டும் தன் அளவிலே தனக்கு பொறுமை காத்து இறுதியாக என்ன கிடைக்கிறதோ அதுவே போதும் என்ற நிலையில் நின்றாள். எல்லோரும் அடித்து கொண்டு அவசரப்பட்டு கொண்டு நின்றபோது இந்த சிறுமி மட்டும் நமக்கான நேரம் வரும் வரையிலும் காத்திருப்போம் என்று தான் வைத்த கண் வாங்காமல் அந்த கூடை அருகிலேயே பொறுமையோடு காத்திருந்தாள். 3வது தினம் மதியமும் 4வது தினம் வரையிலும் இதே காட்சிகள் தொடர்ந்து நடக்க 5வது தினம் அந்த செல்வந்தர் இந்த சிறுமி மட்டும் இப்படி ஏன் செய்கிறாள் என்ற ஆர்வத்திலே அந்த நாளும் மதிய வேளையில் திண்ணையிலே நின்று நோட்டம் விட்டார். அதேபோல் அந்த ரொட்டி விநியோகத்தின் நிறைவிலே அந்த சிறுமி மட்டும் நிறைவாக வந்து அந்த கூடையில் தனக்கென்று இறைவன் எதை வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுச் செல்லும் பாவனையிலே அங்கே கிடந்தவற்றையெல்லாம் சேகரித்து கொண்டாள். இதற்கு மேலும் தன் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாத செல்வந்தர் அந்த சிறுமியை வீட்டிற்குள் அழைத்தார். அம்மா, இந்த 5-6 நாட்களாக நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். தினந்தோறும் மற்றைய குழந்தைகளெல்லாம் அடித்து அவசரப்பட்டு கூடையில் இருக்கும் ரொட்டிகளையெல்லாம் எடுத்துச் செல்கிறார்கள். நீயோ கடைசி வரையில் காத்திருந்து பொறுமையாக உனக்கானவற்றை பெற்றுச் செல்கிறாய். இத்தனை பொறுமை என்ன உனக்கு பெற்றுத்தரும் என்று நீ நம்புகிறாய் என்று கேட்டபோது அந்த குழந்தை, ஐயா, நீங்களோ ஊரில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் நிச்சயமாக தருவதாக சொல்லிவிட்டீர்கள். இந்த தயாள குணத்தோடு இருக்கும் நீங்கள் ஒருவேளை எனக்கு அங்கே ரொட்டி கிடைக்காமல் போய்விட்டால் புதிதாக செய்தேனும் கொடுத்து விடுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. என்னுடைய தாய் தந்தையர் பொறுமையோடு நமக்கானவற்றின் குறியின் பேரிலே கண் வைத்து காத்திருக்க வேண்டும். அது நிச்சயமாக நம்மை வந்து சேரும். காலதாமதமாகலாம், ஆனாலும் பொறுமை நம்மை என்றுமே காத்து தரும் என்று அறிவுரை கூறியிருக்கிறார்கள் என்று கூறினாள். இதால் மகிழ்ந்த அந்த செல்வந்தர் மறுநாள் மதியம் ரொட்டி கூடையிலே வைத்து தினந்தோறும் செய்வது போலே விநியோகமெல்லாம் முடிந்த பிறகு அந்த பெண்ணுக்கென்று கடைசியாக இருந்த ஒரு ரொட்டியை வழங்கினார். ஆசையாக அதை வீட்டுக்கு கொண்டு போய் தன் தாயிடம் அந்த குழந்தை கொடுத்தது. அந்த பெண் குழந்தைக்கும் அவளுடைய சிறு தம்பிக்கும் அந்த ரொட்டியை பங்கு போட்டு கொடுக்கலாம் என்ற அந்த தாயார் கிழித்த போது ரொட்டிக்குள்ளே இருந்து 3-4 தங்கக் காசுகள் கீழே விழுந்தனவாம். அதை பார்த்து பயந்து அந்த குடும்பத்து பெரியவர்கள் சிறுமியோடு செல்வந்தர் வீட்டிற்கு வந்து, ஐயா, நீங்கள் கொடுத்த ரொட்டி துண்டிலே இந்த தங்க நாணயங்கள் இருந்தன என்று திருப்பி கொடுத்துவிட அதை பார்த்த பெரியவர், அம்மா, அது உன் பெண் கொண்டிருந்த அறிவு முதிர்ச்சிக்கான பரிசு. எத்தனை கட்டச் சூழலிலும் நமக்கானவை நமக்கு வந்து சேரும் என்று பொறுமை காக்கும்படியாக நல்ல உபதேசங்களை கூறி உங்கள் பிள்ளையை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள். அவளுடைய அந்த பொறுமைக்கும் இந்த வயதில் அவள் அடைந்திருக்கும் பக்குவத்திற்குமான பரிசுதான் இது என்று கொடுத்தாராம். ஒருவருடைய வயது, அனுபவம் இவற்றையெல்லாம் வைத்துக்கூட அவர்களுடைய அறிவு முதிர்ச்சியை இருபக்கத்திலும் நாம் அளவிட்டு விட முடியாது. யாரிடத்தே என்ன ஞானம் தேங்கியிருக்கென்பதை அவரோடு பேசி கலந்துத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். எங்கிருந்து அறிவுரை நல்லவிதமாக சரியான முறையிலே வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கைக்கான படிப்பினையாக மாற்றிக்கொள்பவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக அமையும். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.